ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி கிடைக்கும் அண்ட் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்க்கான தான் வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை எப்போயுமே சைலண்டில் போடாமல் எப்போயும் ஆக்டிவாக உங்கள் கையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் வெப்சைட்டை செக் பண்ணிங்க, ஆனால் இனிமேல் இமெயிலை செக் பண்ணுங்கள். தேவையில்லாத மெசேஜை டெலீட் பண்ணுங்கள். அதனால் சில டைம் லேக் ஆகலாம். ஸ்டோரேஜை ஃப்ரீயாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது வரல அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா போஸ்ட்மேன் நம்பரை வாங்கி முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது மாதிரி நான் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போனாலும் வரலாம், வந்துச்சுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வைங்க. எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் ஏரியா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை ஆகிடுச்சு, வந்துருச்சு, இதே மாதிரி எனக்கும் எப்போனாலும் வரலாம், அப்படி எனக்கு உடனே கொடுத்துருங்க, இல்லைனா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லி வைங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரியாரிட்டியில் உள்ளவங்க எதுவும் சர்டிஃபிகேட் எனக்கு கரெக்ட் இல்லை அப்படின்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே 3 செட்டை ஜெராக்ஸ் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெளியில் எடுத்தால் கரெக்டாக செக் பண்ணி உள்ளே வைங்க. ஒரு ப்ராப்பரான பேப்பரில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு எழுதி வச்சு அதை கரெக்ட் பண்ணி டிக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வைங்க. அப்புறம் நல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ உள்ள மாதிரி. ஏன்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாம் போனப்போ ஹால் டிக்கெட் இல்லைனா ப்ராக்டிக்கல் ஏதாச்சும் ஒரு ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக கேட்பாங்க. அதையும் ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினானது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கான வேலையை இப்போவே பண்ணிடுங்க. அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட்டு போடுறேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.